தம்பி செல்வம் வணக்கம். சேலத்திலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்கக்கா. சரி. எதற்காக என் புள்ள என் வாச தேடி வந்திருக்கு, எதுக்காக அருள்வாக்கு கேட்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நானே சொல்கிறேன் தங்கம். கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா தங்கம்? செல்வம். சரிங்கக்கா. சரி. சரிங்கக்கா. உங்கள் சின்ன தாத்தா பையன், அதாவது உங்களுக்கு சித்தப்பா, அந்த ஒரு 2 கல்யாணம் பண்ணியிருக்காரா? ஆமாங்கக்கா. சரி. இப்போ உங்களுடைய குலதெய்வம் ஐயனார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஐயனார் இருக்காரா? ஐயனார் அப்பா. ஆமாங்கக்கா. ஓகே செல்வம். உங்கள் அப்பாவை பெத்தார்ல அப்பா, அவர் பேர் தெய்வமாக வந்திருக்காரு. அவர் பேரோட அழைக்கட்டுமா? ஓகேங்கக்கா. அவர் பேர் சொல்கிறாரு சீனிவாசன். ஓகேக்கா. கரெக்டா தம்பி இது? ஆமாங்கக்கா. சரி. உங்கள் அப்பா பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஓகேங்கக்கா. உங்கள் அப்பா பேர் ஜெகதீஷன். ஓகேங்கக்கா. சரி, இது கரெக்டாக தம்பி? ஆமாங்கக்கா. உங்களை பெத்த தாய் பேரையும் நான் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஓகேங்கக்கா. அந்த அம்மா பேர் ராஜேஸ்வரி. ஓகேங்கக்கா. உனக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். ஆமாங்கக்கா. அவன் பேரையும் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஓகேங்கக்கா. அவன் பேர் மகேஷ். ஆமாங்கக்கா. இது கரெக்டா? உங்களுக்கு ஒரு கரெக்டுங்கக்கா. அக்கா இருக்குது, அது எஸ் லெட்டரில் இருக்குது. உங்கள் அக்கா வீட்டுக்கார் பேர் ஆர் இன்ஷியலில் இருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், கரெக்டாக பார்க்குறீங்களா? ஓகேங்கக்கா. உங்கள் அக்கா பேர் சவிதா. ஓகேங்கக்கா. உங்கள் அக்கா வீட்டுக்கார் பேர் ராம்குமார். ஓகேங்கக்கா. சரி. உங்களுக்கு 2 வீடு இருக்குது. ஒரு பழைய வீடு ஒன்று, புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க. ஒரு வீட்டில் வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து வாசல் இருக்கா? ஆமாங்கக்கா. வீட்டில் செய்வன பில்லி கோணார், பண கஷ்டம், பணம் கொடுத்து ஏமாந்தேன், பணம் அது எதுவுமே நீங்கள் அதற்காகலாம் நீ என் வாசல் தேடி வரவே இல்லை. ஒரு மாங்கல்யம் ஏந்த வேண்டும், திருமணம் எளிதில் நடைபெற வேண்டும்னு வந்திருக்கீங்க தங்கம். ஆமாங்கக்கா. இது கரெக்டா? இப்போ நான் இந்த பேரெல்லாம் உங்களுடைய அப்பா பேர், உங்களுடைய அம்மா பேர், உங்கள் தம்பி பேர், உங்கள் அக்கா பேர், உங்கள் அக்கா வீட்டுக்கார் பேர், உங்கள் அப்பா தாத்தா பேர்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்து நான் சொன்னேனா தங்கம்? இல்லை, நீங்களே தான் சொன்னீங்க. நானே சொன்னா செல்வம்? சத்தியம். ஏன்னா ஐயனார் ஐயா பார்த்துட்டே இருக்காரு, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கூலி கொடுப்பாரு. ஆமாம். அதன் அடிப்படையில் தம்பி, உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் என்பது நடைபெற வேண்டும். அதற்காக தான் என் வாசல் தேடி வந்திருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எளிதில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே தாந்திரிகத்தில் பரிகாரங்கள் இருக்குது, தாந்திரிக மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சொல்லணும், அதை எப்படி குளிச்சுட்டு சொல்லணும், அது என்ன தீபம், நெய் தீபம், தேங்காய் எண்ணெய் இருக்குது, இழுப்பு எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது. இந்த மாதிரி எந்த தீபத்தை ஏற்றி வைத்து கிழக்கு முகம், வடக்கு முகம், தெற்கு முகம் அமர்ந்து, எந்த முகம் அமர்ந்து இந்த மந்திரத்தை உச்சாதாரப்படுத்தினால் திருமணம் என்பது தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்பாக்ஸில் சொல்லித்தரேன். இதுக்காக தான் நீங்கள் வந்தீங்க, கரெக்டா தங்கம்? நான் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லோரும் பேர்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட அருள்வாக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்து வரும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்க பேர்லாம் நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் நினச்சி என்ன நினைக்கிறீங்க தங்கம்? ரொம்ப சந்தோஷம்க்கா. சரி, ரொம்ப நன்றி. நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகேடி தங்கம், நன்றி. செல்வம், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? நன்றி தம்பி. ஓகே. இப்போ தம்பி ஒரு நிமிஷம் லைனில் இருப்பா. ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒன்று இதோட சேர்ந்தே போட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பேரை சொல்லிவிட்டு அம்மாட்ட அருள்வாக்கு வாங்கி தரேன், அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், எனக்கு பணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினேஸ்வர் புவனேஷ் அப்படிங்கிறவனும் இந்த சதீஷ் அப்படிங்கிறவனும் ரொம்ப நாளாக ஃப்ராட் பண்ணி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பர், ஏற்கனவே சென்ற வீடியோவில் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பர் இருந்ததுன்னா அதை போய் நீங்கள் அழைச்சிடுங்க. அதை எடுத்து அவனே கால் பண்ணுவான். அப்படி கால் பண்ணினானா நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், அம்மா கிட்ட ஃபோனை கொடுங்க, நாங்கள் அம்மா கிட்ட ஓரிரு வார்த்தைகள், ஒரே வார்த்தை அம்மா வணக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன், அப்போ என்கிட்ட கொடுத்தாங்கன்னா உண்மை.
அப்போ அவன் என்கிட்ட கொடுக்கலன்னா அவன் ஃப்ராடு, உங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறான். இந்த ஃப்ராடோட நம்பர்லாம் சொல்கிறேன். இந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. அந்த நம்பரை சொல்கிறேன். 75 98 04 69 84. இது தினேஸ்வர் புவனேஷ் அப்படின்றவன் எல்லாத்துலேயும் ஃபோன் பண்ணி அம்மா எங்கள் ஊர் தான், பேச வைக்கிறேன், பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கான். இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 96 59 86 68 60. இதுவும் அந்த ஃப்ராட் நம்பர் தான். யார்? தினேஸ்வர் புவனேஷ். இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரது சொன்னாக்க பணம் போடுங்கன்னு சொன்னால் தயவுசெய்து போடாதீங்க. இது ஒரு ஃப்ராடு வேலை நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்கேள். இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் அம்மா கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இன்னொருத்தர் இருக்கான் சதீஷ்னு. சரிங்களா? அவனும் இதே வேலை பார்த்துட்ருக்கான். அவன் நம்பரையும் நான் சொல்கிறேன். அவன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் தயவுசெய்து எடுக்க வேண்டாம். அவன் நம்பரை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 63 81 93 59 77. இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்து என்கிட்ட பேச வைக்கிறேன், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஃபோன் பண்ணனானாக்க தயவுசெய்து பணம் கொடுத்து ஏமாந்து நிற்காதீர்கள். என்னோடய வாய்ஸ் கேட்டுச்சுன்னா என்கிட்ட பேசிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பணம் போடுறத பற்றி பேசுங்க. சரியா? என்னோடய வாய்ஸ் கேட்கணும். அம்மாட்ட 2 நிமிஷம் பேச வைங்க. எங்கள் அம்மாட்ட 2 நிமிஷம் பேச சொல்லுங்கள். நீங்கள் கேட்கணும். சரியா? நீங்கள் கேட்டால் மட்டும்தான் இங்கே எல்லாமே நியாயம் பிறக்கும். நீங்கள் பாட்டுக்கு அவன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்கோசரம் பணத்தை போட்டு ஏமாந்து நிற்க வேண்டாம். தினேஷ், அதே மாதிரி தினேஸ்வர் புவனேஷ், அதேமாதிரி சதீஷ், நீங்களாம் இந்த மாதிரி தப்பு சதீஷ்குமார், இதெல்லாம் ரொம்ப தப்பு, கேவலமான ஒரு செயல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியா? நன்றி உறவுகளே. என்னுடைய அருள்வாக்கில் யார் குலதெய்வங்கிறத பற்றியும் எதற்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அந்த பேர்லாம் நானாக தான் சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கதறீங்க, என்னை பார்த்து பொறாமப்படுறீங்க. எப்படி இது சாத்தியம்? நான் கண்ணை மூடுறேன், எனக்கு கண்ணு தெரியுது. என்னோடய இறையருள், நான் படித்த கத்த வித்தையை நான் பயன்படுத்துகிறேன். அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஃபுல்லும் வேணாம். நன்றி உறவுகளே. எனக்கு நல்ல முறையில் ஆதரவு தெரிவித்து நிறைய பேர் என்கிட்ட நல்ல பலனைகளை அளித்து நல்லமாக குடும்பத்தை நான் வாழ வச்சிட்ருக்கேன். இதுக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்கள் அத்துணை பேத்துக்கும் என் நன்றி கலந்த சிரம் சாய்ந்த நன்றிகள். நன்றி 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 உறவுகளே.